நானோ பிரில்லியன்ட் அகாடமி திருச்சியின் நீட் JEE ரிப்பீட்டர்ஸ் புரோகிராமில் சேருங்கள். உங்கள் ஒரு வருட தியாகம் உங்கள் குடும்பத்தின் தலைமுறை மாற்றம். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் சகோதரர் அசோக் குமார் தற்போது கரூர் நீதிமன்றத்தில் ஆஜராகியிருக்கிறார். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் மணிகண்டன் வழங்கிட கேட்கலாம். மணிகண்டன், எந்த வழக்கு தொடர்பாக தற்போது இவர் கரூர் நீதிமன்றத்தில் ஆஜராகியிருக்காரு? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். கடந்த 2023ஆம் ஆண்டு கரூரில் செந்தில் பாலாஜியின் சகோதரர் அசோக்குமார் வீட்டிற்கு சோதனையிடுவதற்காக சென்றிருந்த வருமான வரித்துறை அதிகாரிகளை சோதனை செய்ய செல்ல முடியாமல் அதிகாரிகளை தடுத்து நிறுத்தி வலுக்கட்டாயமாக வெளியேற்றி தாக்கியதாக திமுகவினர் மீது கரூர் நகர காவல் நிலையத்தில் அப்போது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அந்த வழக்கு தொடர்பாக கரூர் நீதிமன்றம் அந்த வழக்கை விசாரித்து வந்த நிலையில் கரூர் மாநகராட்சியின் மேயர் கவிதா கணேசன் உள்ளிட்ட 120 நபர்களுக்கு கரூர் நீதிமன்றமானது ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டது. மேலும் இந்த வழக்கு தொடர்பாகவே அசோக்குமாரும் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஜாமீன் பெற்ற நிலையில் இன்று கரூர் நீதிமன்றத்தில் விசாரணைக்காக ஆஜராகியுள்ளார். இதேபோல் ஜாமீன் பெற்ற 120 நபர்களும் கரூர் நகர காவல் நிலையம் மற்றும் தாந்தோணிமலை காவல் நிலையங்களில் காலை மாலை என 2 வேளைகளும் கையெழுத்திட்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன். 2023 வருமான வரித்துறை அதிகாரிகள் தாக்கப்பட்ட வழக்கில் தற்போது முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் சகோதரர் அசோக் குமார் கரூர் நீதிமன்றத்தில் ஆஜராகியிருக்கிறார். அது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்தோம். நானோ பிரில்லியன்ட் அகாடமி திருச்சியின் நீட் JEE ரிப்பீட்டர்ஸ் புரோகிராமில் சேருங்கள். உங்கள் ஒரு வருட தியாகம் உங்கள் குடும்பத்தின் தலைமுறை மாற்றம்.